வணக்கம். நடக்க முடியாமல் வீட்டில் உட்காந்தாச்சு. வீட்டுக்குள்ளே போராடி நடந்துகிட்ருக்கேன். நிரந்தரமாக படுக்கையில் விடுறதுக்கு நிறைய மாதம்லாம் ஆகாது. எந்த நேரமும் நடக்கலாம். இது நைட்டு போய் படுக்கிறேன். நிறைய இடையில எழுந்தால் கை காலெலாம் ஒன்றும் பார்ப்போம், அப்படியே இரும்பு மாதிரி இருக்குது. எழுந்து காலையில் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சா ஓரளவு நடக்க முடியுது. இது எத்தனை நாளைக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு படுத்த படுக்கை ஆகிடுவேன். படுத்த படுக்கை ஆகிட்டா இந்த வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? எனக்கு மனைவியே ஒரு நோயாளி. இப்போ நான் படுத்த படுக்கை படுத்துட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? குனிய முடியுமா, நிமிர முடியுமா? அதுதான் நான் சொல்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் வாழணுங்கிற ஆசை இருக்குது, வாழட்டும். தங்கச்சி இருக்காங்க, பக்கத்தில் இருக்க குத்தர் பண்ணுறாங்க, உட்காந்து பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் முடிஞ்சு போச்சு. என் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தனிமையாக இருந்தால் கூட 40 வருஷம் நிம்மதியாக நம்ம வாழலை. ஏதோ வாழ்ந்து முடிச்சிட்டோம். இந்த இருக்கிற நாளில் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா நான் நோயாளி இருக்கிறதால உனக்கு என்னை பார்த்தாலே கோபம் வருது, எரிச்சல் வருது. என்னை விட்டுடு, நான் செத்துடுறேன். எனக்கு என்ன தூக்கமாக தேவையான தூக்க மாத்திரை கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். நீ போ, உட்காந்து இதுக்கு வாழ்ந்து பாரு. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? படுத்த படிக்காத பிறகு ஒரு நாள் என்ன பண்ண முடியும்? அப்போ போய் கோபத்தை காட்டுவேன். அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் இதான் பேசிகிட்டு இருப்பேன். என் குடும்பம், என் பிள்ளைகளை புரிஞ்சிக்க போகிறதே கிடையாது. நடக்க முடியாத படுத்த படுக்கைங்கிறது இது கொடுமையான வாழ்க்கை. அது எப்படி மனுஷன் வாழ முடியும்? எப்படி படுத்த படுக்கையாக இருக்க முடியும்? ஒன்று ஒரு புரிதல் உள்ள மனிதத்தை நீயே சொல்லுவேன், வேணாம் நான் இல்லாமல் நீ கஷ்டத்தான் போடுவேன். எனக்கு தெரியும், எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனு, உனக்கு ஒன்றுமே தெரியாது. கரண்ட் பில் கட்டுறத விட ஒன்றாவது நான் இல்லாமல் பண்ண முடியாது. இல்லைனாலும் கஷ்டம்தான். ஒன்று வந்துரு, சேர்ந்து ஒரு நல்ல மொழி எடுத்து எல்லா கடையை முடிச்சுட்டு நிம்மதியாக போயிடுவோம். இல்லை வாழணும்னு நினச்சா வாழு, என்ன விட்டுடு. படுத்த படுக்கே வீழ்த்துறது என்ன பண்ணுவேன்? எத்தனை தடவை சொல்கிறது? புரிஞ்சிக்கவே இல்லை. உடனே இந்த ஸ்டேட்டஸ்லாம் வாட்ஸ்அப்பில் வச்சா, ஃபேஸ்புக்கில் வச்சா எடுத்து வச்சு பார்த்து என் மேலே கோவப்படுறீங்க, கேள்வி கேட்குறீங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி, படுத்து படுக்கே ஆகிட்டேன் நான், நீ என்ன பண்ணுவீங்க? எப்படி சமாளிக்க முடியும்? இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? படுத்த படுக்கைங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப வருஷக்கணக்காலாம் ஆகாது, நாளைக்கே வந்துடும். ஆனால் தட்டு தடுப்பு நடந்துட்டுருக்கேன். இது எப்படி சமாளிக்க போகணும்? அப்படியே வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை, அது சாத்தியமா? அது இதை கூட புரிஞ்சிக்காமல் என்ன பைசா தரமாமல் நான் பார்த்துறேன். வாழு என்னத்தை வாழறது? கொடுமை எதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை. நன்றி.